இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்தா தாங்க செஞ்சுருந்தேன். அதுக்கு 1 டம்ளர் பாஸ்தா எடுத்திருக்கேன். 2 வெரைட்டி ஆஃப் பாஸ்தா இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். 1 டம்ளர் சேர்த்திக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு 8 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். பாஸ்தா இந்த அளவுக்கு வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை ஒரு பேனில் மாற்றியாச்சு. மறுபடியும் குக்கரில் நெய் விட்டுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, வேணுங்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்துருக்கேன். மஷ்ரூம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம், உங்களோட சாய்ஸ். இதையே ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சாச்சு. இப்போ கடைசி ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கூட மைதா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு வேணும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சது எல்லாம் உள்ளே கொட்டிடுங்க. பெப்பர் காரத்துக்கு சேர்த்திக்கோங்க. கேப்சிகம் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா க்ரீமி ஆகி பாஸ்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடையில் சாப்பிட்றத விட வீட்டில் செய்கிற பாஸ்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.